என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்டு, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தத்தை கவனமாக கேட்டு, இது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று நீ சோதித்து கூட பார்க்கலாம். ஏனென்றால் உன் வீட்டில் இருந்து கொண்டே உன்னிடத்தில் முகம் கொடுத்து பேசாத உறவு ஒன்று இன்னும் சில நாட்களில் நிரந்தரமாகவே உன்னை விட்டு செல்ல போகிறது. அந்த உறவு யார், எதனால் இவர்கள் நிரந்தரமாக செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இது அவ்வளவு சுலபமாக நடந்து விடுகின்ற விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமும் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது எதனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது, எதற்காக இப்படி ஒரு உறவை உன் வாழ்க்கையில் அனுப்பி அந்த உறவை உன்னிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் எல்லாமும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே உருவாக்கி தந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இத்தனை நாளும் உன்னை வழிநடத்தியது போல இனியும் உனக்கான விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதை நீ மறக்காதே. நம்பிக்கை கொண்டு உனக்கு எதையும் நான் நடத்துவேன். உன் வீட்டில் இருந்து கொண்டே முகம் கொடுத்து பேசாத ஒருவர் இருக்கத்தான் செய்கின்றார். என் குழந்தையே, சண்டைகளோ சச்சரவுகளோ எல்லோர் இல்லத்திலும் இருக்கக்கூடியதுதான். அது வரும் போகும். ஏனென்றால் எப்பொழுதும் அந்த வீட்டிற்குள்ளேயே ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது சட்டென்று எந்த ஒரு உறவையும் நாம் விட்டுவிட மாட்டோம். சட்டென்று எந்த ஒரு உறவையும் முகம் சுளிக்கும்படி நாம் நடந்து கொள்ள மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவானது உன்னை சுற்றி வந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாக நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரியானபடி உணர்த்துகிறது என்றால் இனி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த வராகியானவள் சுற்றி இருந்து உனக்கு சொல்வது எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்வழிப்படுத்தும். என் பிள்ளை, நீ பட்ட பாடுகளிலிருந்து உனக்கான நல்ல தீர்வை நிச்சயமாக கொடுக்கும். யார் முகம் கொடுத்தாலும், முகம் கொடுக்கவில்லை என்றாலும், யார் உன்னை ஒதுக்கினாலும் அதற்கெல்லாம் நீ கலங்கி விடாதே. இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்களை பற்றி புரிய வைப்பதற்காக உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பதனை மறந்து விடாதே. இது எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற நல்ல நேரம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் எதையும் நினைத்து நீ வருந்துவதை எல்லாம் விடுத்து இனி உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகளினால் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களை எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் தாண்டி நீ கடந்து வரக்கூடிய சில விஷயங்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் பேரதிசயங்களை எல்லாமும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட விஷயங்களானாலும் சரி, நமக்கு நடத்துவது எல்லாமும் சரியாகவே இருக்கும் பட்சத்தில் நம்மை சுற்றி இனி ஒவ்வொன்றும் சரியாக நடக்க வேண்டும். இவர்கள் பேசவில்லை என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது. இவர்கள் உன்னிடத்தில் எதையும் சொல்லவில்லை என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உன்னை தொடரப்போவது கிடையாது. உன்னை சுற்றி வரும் எல்லாமும்
இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு சரியான பதிலடி கிடைக்க வேண்டும் அல்லவா? நீ தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நிலையான விருப்பங்களை தந்துவிட வேண்டும் அல்லவா? ஆசைப்பட்டது போல உனக்கு கிடைத்திட்ட இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கான புரிதலை எல்லாமும் நல்லபடியாக நடத்தி தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். என் குழந்தையே, இந்த வராகி இருக்கும் இந்த நிமிடங்கள் இனி உனக்கென இதுவரையிலும் கொடுத்தது போதும் என்று நீ நினைத்து விட்டாயா என்ன? நான் இன்னமும் உனக்கான பல புரிதல்களை உனக்கு தந்து கொண்டுதான் இருப்பேன். இன்னமும் உனக்கான பல தேவைகளை இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சுற்றி இருந்து உன்னை மேன்மைப்படுத்திய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. நல்லபடியாக உன்னை தெய்வங்கள் அத்தனை பேரும் வாழ வைப்பார்கள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து முடிய வேண்டும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சரியாகவே புரிய வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியில்லை என்று நாம் எதையும் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியாக நடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய புரிதலை கொடுப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ உணர வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த நிலைகள் உனக்கான விஷயங்களை எல்லாமும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்வரக்கூடிய நிலைகளில் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கலங்கிடாமல் நில். எதையும் உணரத் தொடங்கு. உன்னால் முடியும் என்பதனை நீ நம்பு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு. இது போதும், இது ஒன்று போதும். உனக்கு வேண்டியபடி இனி நடப்பதை எல்லாமும் நீ கண்டு கொள்வாய். என் குழந்தையே, குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒருவரின் கஷ்டத்திற்கு இன்னொருவர் பதில் கொடுத்து ஒருவருக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இருக்கக்கூடியதல்லவா? அப்படி இருக்காமல் இங்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டு ஒருவர் முன்னேறினால் அதை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் முன்னேறி விடுகிறார்களே என்று எரிச்சல் பட்டு கொண்டிருப்பார்களே. ஆனால் இது எப்படி ஒரு குடும்பமாக இருக்க முடியும்? உடன் பிறந்த உறவுகளே முன்னேறுவதை இன்னொரு உறவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படியும் கூட சில குடும்பங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது. அவர்கள் நம்முடன் பிறந்தவர்கள் அல்லவா? சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருந்து விடுவதில்லை. சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுக்குள் இருந்து விடுவதில்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து சரியானபடி உனக்கு வேண்டியதை எல்லாமும் நீ பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்தது எல்லாமும் நடக்கவில்லை என்று எல்லாம் நீ வருந்தாதே. உனக்கு நடக்கும் பொழுது அத்தனை நிலைகளிலும் இருந்தும் நீ விரும்பிய விஷயங்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிதலை கொடுக்கும். நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே இந்த வராகி உடனிருந்து உனக்கு கை கொடுத்து உதவுவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்காமல் போகாது.
உன்னை சூழ்ந்து வரும் இந்த துன்பங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை தராமல் போகாது. இவர்கள் எல்லோரும் இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் தான் சரியென்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைப்பதுதான் உண்மை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யோசிப்பது போலத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகளிலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த காலத்தை எல்லாமும் நாம் சரியாக வகுத்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். அம்மா சொன்னது போல இப்படி பொறாமைப்படுகின்றார்கள், உடன் இருக்கின்றவர்களே நம்மை பார்த்து இப்படியெல்லாம் முகம் சுளிக்கிறார்கள் என்று நினைத்து வருந்தாதே. என் பிள்ளையே, முகம் கொடுத்து பேசாத இந்த உறவு, மனதில் எப்பொழுதும் தீய எண்ணங்களை சுமந்து நிற்கும் இந்த உறவு, எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே தனக்குள் கொண்ட இந்த உறவு இப்பொழுது அடையக்கூடிய நிலை என்ன தெரியுமா? இந்த உறவுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? மன அழுத்தம். அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதை கூட வாய்விட்டு சிரிக்க மனமில்லாமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் எந்த கணக்கில் நாம் சேர்த்து கொள்வது என்று சற்று சிந்தித்துப்பார். இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய மனதை இறுக்கமாகவே வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் அவர்கள் பாதியிலேயே மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பின்வாங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்காக அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை கூட அவர்கள் சரியாக செய்ய முயற்சி செய்வதில்லை. இப்படியெல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ வருந்திவிடக்கூடாது, எதற்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாது. இந்த வராகி சொல்வது போல மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கத்தான் போகிறது. எந்த அளவிற்கு இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகின்றார்களோ அந்த அளவிற்கு நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உயர பரப்பாய், மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் எந்த நிலையிலும் நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டாம் அல்லவா? நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ பதறிவிட வேண்டாம் அல்லவா? சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு உண்மைகளை உருவாக்கி கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இதையெல்லாமும் நீ உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் அது போதும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நீ நடத்தி விட்டால் அது போதும். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் காலமும் உனக்கு நல்ல பதிலை கொடுத்து வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எந்த அளவிற்கு இவர்கள் உன்னை வெறுக்கிறார்களோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல்கள் எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்வாய். சிரிக்கக்கூட மனமில்லாத இவர்கள் இன்னும் எத்தனை காலம் வாழ்ந்துவிடப் போகிறார்கள் என்று நினைக்கிறாய்? நல்லபடியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கின்ற மனிதர்களாலேயே நீண்ட காலம் இங்கு வாழ்ந்துவிட முடிவதில்லை. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது சட்டென்று இதையெல்லாமும் கடந்து
இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாமும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கும் இந்த நேரம், நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய காலமும் நேரமும் எப்பொழுதும் உனக்கு சாதகமான பல பலன்களை இனி கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காது. சாதகமான பல புரிதல்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். அவரவர் மனநிலையை அவர்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கவனத்தில் கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள்தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதை செய்ய இவர்கள் தவறுவார்களே ஆனால் இனிமேல் அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை என்ற ஒரு நிலையை நிச்சயமாக உருவாகிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்வது போல மேலும் மேலும் பல தருணங்களை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல மதிப்போடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இந்த வராகி இத்தனை காலமும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தொடர்ந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ எதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இவர்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் தள்ளிவிட வேண்டிய நேரமும் வந்து விட்டது. நம் உறவு அல்லவா, நாம் எப்படி இவர்களை விலக்கிவிட முடியும் என்று நீ நினைக்கலாம். தள்ளிவிடுவது என்றால் என்ன தெரியுமா? இவர்கள் எப்படி உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், உனக்கு நல்லது நினைக்காமல், உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கிறார்களோ, அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ இவர்களை விட்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உனக்கு நிறைய இருக்கிறது. என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ உனக்கான ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள். எந்த நிலையிலும் இந்த துன்பங்களை எல்லாம் நீ தாண்டி நம்பிக்கையோடு வாழப்போகிறாய். உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடத்தும். இந்த வராகியினுடைய அன்பு உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கும். இவர்கள் திருந்துவார்களே ஆனால் இது நம் சொந்தம், நம் உறவு, நம் வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள், இது உடன் பிறந்தவர்களை பற்றி மட்டும் அம்மா சொல்லவில்லை. எந்த சொந்த பந்தமாகவும் இருக்கட்டுமே, உன் மீது பொறாமைப்படுகின்றவர்கள், உன் வாழ்க்கையை பார்த்து அதிகமாக வேதனைப்படுகின்றவர்கள், அதாவது நல்ல நிலைமையில் இருப்பதை பார்த்து இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாகவே ஒதுக்கிவிடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுமையாகவே இதையெல்லாமும் கடந்து விடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, தெய்வம் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க உணர்ந்து கொண்டு நல்ல மதிப்போடு வாழத் தொடங்கு. அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு நீ விரும்பியபடி அத்தனையிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களிலும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நாளும் உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்ற புரிதல் ஒன்றே போதும். உன்னை அது சந்தோஷமாக மீட்டெடுத்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உன் கைகளிலேயே ஒப்படைத்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு மனத்தெளிவோடு சந்தோஷமாக வாழத் தொடங்கு. இனி உனக்கு நான் கொடுப்பது எப்பொழுதும் உனக்கான அன்பும் ஆறுதலும். இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே. தேவைக்கு தகுந்தாற் போல ஒரு உறவை தேடுகிறார்கள். தேவை முடிந்து விட்டால் அவர்களை நிச்சயமாக வாழ்க்கையை விட்டு ஒதுக்க நினைக்கிறார்கள். இதுபோன்று தவறான சிந்தனைகளும் புரிதல்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி
நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நீ ஆசைப்படுவது இந்த மனிதர்களின் அன்பிற்காகவென்றால் அதை இப்பொழுதே விட்டுவிடு. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களை நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு அழைத்துச் சென்றுவிடும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.